ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ மற்ற ஆட்சியாளருக்கோ பயம் இல்லை. எடப்பாடிக்கு பயந்து போய் அமித்ஷாவையும் மோடியையும் சந்திச்சார். செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்தித்தார். இதுல அதிமுக தான் பயம் இல்லை. 26ல அவங்க தான் திரும்ப மினிஸ்டர் சிஎம் வர போறாரு மக்கள் ஆதரவோட. இல்ல அவருதான் இன்னைக்கு வின் பண்ணும்போது அவருதான் இந்த அரசியல் அவர் தான் வின் பண்ணுவார். ஸ்டாலின் வீடுலாம் கிடையாது. அது பாஜக அந்த மாதிரி இது பண்ணுது. உனக்கு தைரியம் இல்ல, உனக்கு பயம், நீ தூங்கல, அதனால நீ ஓடி போய் பிஜேபி உங்க கூட்டணிக்கு வரல. நீ தான் டெல்லிக்கு போன, தமிழ்நாட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் தான் அமித்ஷா சென்னைக்கு வராரு. ஏடா தேர்தல் கூட்டு, தேர்தல் இருக்கு இன்னும் 1 வருஷம், உனக்கு என்ன தொடர் நடக்கும்? உனக்கு பயம், அதிமுக பயம். இத்தனை கூட்டணி அவரு உன்னால கட்சி ஒருங்கிணைக்க முடியல இந்த நிமிஷத்து வரைக்கும். அதிமுக பாஜக கூட்டணி போனா அவ்வளவுதான் போண்டி ஒன்றும் வராது. அதாவது பிஜேபி தமிழ்நாட்டில் நிலை நிற்க முடியாது. அதாவது மோடியுடைய அரசியல் ஒண்ணுமே இல்லை மேடம். அதை செய்யற இது செய்யற இது செய்யற அது செய்யற என்ன செஞ்சா ஒண்ணுமே இல்லையா. அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிந்தாலும் தன்னுடைய கட்சி பழைய மந்திரிமார்களுடைய அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள், மற்றபடி எடப்பாடியுடைய வழக்கு எல்லாத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள மற்றவருடைய ஜனங்களுடைய அக்கறையை காட்டாமல் சிறுபான்மையினுடைய நலன்களையும் பாதுகாக்காமல் பாராளுமன்றத்திலும் சிறுபான்மைக்கு எதிராக வந்த வழக்குகளுக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி அதிமுகவுடைய தலைமை பாஜகவுடைய அடிமை போகக்கூடிய காரணமே தன்னுடைய சுயநலம். எடப்பாடிக்கு தான் தூக்கல, ஸ்டாலினுக்கு எதுக்கு தூக்கம்? தோல்வியும் கண்டு தூர மாட்டார், அதை விட வெற்றியை கண்டு மம்மதை கொள்ள மாட்டாங்க. இப்ப இவங்க தான் தூக்கம் இல்லாம இப்ப ஓடன. தேர்தல் எப்போ கிடக்குது? இன்னும் கிட்டத்தட்ட 12 மாசம் கிடக்குது. அடுத்த மே தானே தேர்தல், அல்ல ஏப்ரல்ல தேர்தல், இன்னும் 1 வருஷம் இருக்கு. நீயா இதுக்குள்ள ஒப்பந்தம் போடுற? தேர்தல் வரும்போது பார்த்து கொள்ளலாம் நீ தானே சொன்ன. ஏன் சொல்லி 1 மாசம் கூட ஆகல, 10-20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள போய் ஒப்பந்தம் போடுற. இப்ப சீட்டு வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஆட்சியினுடைய அதிகாரம் வரும்போது எப்படி ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கைட்டி அமிச்சாங்க, அதை விட இவரை கேவலப்படுத்தி அனுப்புவாங்க. அதான் உண்மை, அதானே வரலாறு, அதானே கோவா, மகாராஷ்டிரா, பல மாநிலங்கள் அதான் நடந்துகிட்டு இருக்கு. பாப்போம் அப்ப எடப்பாடி என்ன பேசுறாருன்னு பாப்போம். ஒரு காலமும் பாஜக ஏத்த மாட்டாங்க. வருமானத்துறை மேலமா அமலாக்கத்துறையிடமிருந்து தன்னுடைய கட்சி பழைய அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும், கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. சாதாரண மக்களுக்கே தெரியும், அரசியல் தெரிந்த சாமானிய மக்களுக்கும் இது தெரியும்.